அன்பு உறவுகளே, சில மனிதர்களை பற்றி நாம் கேள்விப்படுவது வேறு, அவர்களை பற்றி நேரில் கேட்பது வேறு. ஆனால் எந்த விளம்பரமும் இல்லாமல், எந்த பதாகையும் இல்லாமல், எந்த புகைப்படத்திற்காகவும் ஆசைப்படாமல் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொண்டிருக்கும் மனிதர்களை பற்றி கேள்விப்படும் போது அது நம்மை சற்று சிந்திக்க வைக்கும். அதுதான் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் அவர்களை பற்றி இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை நாங்கள் நேரடியாக கேட்டோம். அது உண்மையே. கடலூர் மாவட்டத்தில் எங்கள் பகுதியில் ஒரு கிராமத்திற்குள் ஒரு பாய் விற்பனை செய்யும் தொழிலாளி தனது இருசக்கர வாகனத்தில் வந்திருந்தார். அவர்களிடம் நாங்கள் பாய் வாங்குவதற்காக பேசிக் கொண்டிருந்த போது அவர் அந்த உண்மையை எங்களிடம் சொன்னார். ஆனால் அவர் விழுப்புரம் அருகாமையில் உள்ள அரசூர் அந்த பகுதியைச் சேர்ந்தவர். தன்னுடைய பெயரை குறிப்பிட வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார். அதனால் அதனை நாங்கள் குறிப்பிடவில்லை. அவர் ஒரு சாதாரண உழைப்பாளி, தன்னுடைய குடும்பத்திற்காக உழைத்து கொண்டிருக்கும் ஒரு மனிதர். அவரிடம் பேசிக் கொண்டிருந்த போது அவர் சொன்ன ஒரு விஷயம் எங்களை ஆச்சரியப்பட வைத்தது. தலைவர் என் பிள்ளைகளின் கல்லூரி கட்டணத்தை கட்டி கொண்டிருக்கிறார் 3 ஆண்டுகளாக என்று அவர் கூறினார். அந்த ஒரு வார்த்தை தான் எங்களை பல கேள்விகளை சிந்திக்க வைத்தது. பொதுவாக ஒருவர் உதவி செய்தால் அதை பற்றி 4 பேருக்கு தெரிய வேண்டும் என்று நினைப்பார்கள். புகைப்படம் எடுக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். சமூக வலைதளங்களில் பதிவிட வேண்டும் என்று நினைப்பார்கள். நான் உதவி செய்தேன் என்று சொல்ல வேண்டும். ஆனால் இங்கே அந்த உதவியை பெற்றவர் ஒரு கிராமத்திற்குள் வந்து தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்தை பகிர்ந்து கொண்ட போதுதான் அது எங்களுக்கு தெரிய வந்தது. இதுதான் இந்த சம்பவத்தின் முக்கிய பகுதி. வேல்முருகன் அவர்களிடம் உதவி கேட்டவர்கள் அனைவருக்கும் உதவி செய்தார் என்று பொதுவாக கூறுவதை விட, உதவி தேவைப்பட்ட சில குடும்பங்களுக்கு அவர் தனிப்பட்ட முறையில் உதவி செய்ததாக அவர்களிடமிருந்து கேட்கப்படும் அனுபவங்கள் தான் முக்கியம். குறிப்பாக ஒரு தொண்டரின் பிள்ளை படிக்க வேண்டுமென்றால் அந்த பிள்ளையின் எதிர்காலம் எப்படி இருக்கும்? ஒரு குடும்பத்தில் கல்லூரி கட்டணம் செலுத்த முடியாமல் ஒரு மாணவனின் படிப்பு நின்றுவிடும் நிலை வந்தால் அந்த நேரத்தில் கிடைக்கும் உதவி அந்த குடும்பத்திற்கு எவ்வளவு பெரிய விஷயம். ஒரு கட்டணம், ஒரு புத்தகம், ஒரு மருத்துவ செலவு, ஒரு குடும்பத்தின் அவசர தேவை, இப்படி வாழ்க்கையின் கடினமான நேரங்களில் கிடைக்கும் சிறிய உதவிகள் கூட உதவி பெறுபவருக்கு மிகப்பெரிய ஆதரவாக இருக்கலாம். அதனால்தான் அரசியல் மேடையில் ஒருவர் பேசுவது மட்டும் அவருடைய அரசியல் வாழ்க்கையின் முழு முகம் அல்ல. அவருடன் பல ஆண்டுகளாக பயணித்தவர்கள், அவரிடம் உதவி கேட்டவர்கள், அவருடைய அலுவலகத்தையும் வீட்டையும் தேடி வந்தவர்கள், அவர்களுடைய அனுபவங்களும் ஒரு மனிதரின் இன்னொரு பக்கத்தை நமக்கு காட்டக்கூடும். வேல்முருகன் அவர்களின் நீண்டகால அரசியல் பயணத்தை பற்றி பல்வேறு கருத்துக்கள் இருக்கலாம். அவருடைய அரசியல் நிலைப்பாடுகள் ஒருவர் ஏற்றுக்கொள்ளலாம், மறுக்கலாம், விமர்சிக்கலாம். அது ஜனநாயகத்தில் இயல்பானதுதான். ஆனால் ஒரு மனிதர் தன்னுடன் இருப்பவர்களின் குடும்ப தேவைகளில் தனிப்பட்ட முறையில் உதவுகிறார் என்று அவர்களிடமிருந்து தொடர்ந்து அனுபவங்கள் வெளிவந்தால் அந்த மனிதநேய பக்கத்தையும் நாம் பதிவு செய்ய வேண்டியதுதானே. எங்களுக்கு நேரடியாக கிடைத்த இந்த ஒரு சம்பவம் அதற்கான உதாரணம். 3 ஆண்டுகளாக ஒரு மாணவனின் கல்லூரி கட்டணத்தை யாரோ ஒருவர் செலுத்தி கொண்டிருக்கிறார் என்று அந்த மாணவனின் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவரே சொல்கிறார் என்றால் அந்த குடும்பத்திற்கு வெறும் பணம் உதவி அல்ல, அது ஒரு குழந்தையின் கல்வி தொடர்வதற்கான உதவி, ஒரு குடும்பத்தின் நம்பிக்கையை தக்க வைத்துக் கொள்ளும் உதவி, ஒரு மாணவனின் எதிர்காலத்தை தடுக்காமல் முன்னே கொண்டு செல்லும் உதவி. அதனால்தான் அரசியலை தாண்டியும் மனிதநேயத்தை பற்றி நாம் பேச வேண்டும். ஏனென்றால் ஒரு தலைவரின் மேடை பேச்சை ஆயிரக்கணக்கானோர் கேட்கலாம். ஆனால் ஒரு குடும்பத்தின் கண்ணீரை துடைத்த உதவியை அந்த குடும்பத்தினர் மட்டுமே உணர முடியும். ஒரு மாணவனின் கல்வி தொடர்ந்ததன் பின்னால் இருந்த உதவியை அந்த மாணவனின் குடும்பம் மட்டுமே முழுமையாக அறியும்.
ஒரு தொழிலாளியின் அவசர தேவைக்கு யாரோ ஒருவர் துணை நின்றிருந்தால் அந்த உதவியின் மதிப்பை அந்த தொழிலாளியின் குடும்பம்தான் அறிவார்கள். நாம் கேட்ட இந்த சம்பவம் அப்படிப்பட்ட ஒரு அனுபவமாகத்தான் இருக்கிறது. இது யாரையும் உயர்த்தி பேசுவதற்காக உருவாக்கப்பட்ட கதையல்ல, உண்மை. நாங்கள் நேரடியாக கேட்ட ஒரு மனிதரின் அனுபவத்தை பதிவு செய்வதுதான். அதே நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்ல வேண்டும். உதவி என்பது விளம்பரத்திற்காக செய்யப்பட வேண்டிய ஒன்று அல்ல. ஒருவருடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் உதவி. அந்த உதவியை பெற்றவரின் மரியாதையும் கண்ணியத்தையும் காப்பாற்றியபடி செய்யப்படும் போதுதான், அந்த உதவியை பெற்றவரின் மரியாதையையும் கண்ணியத்தையும் காப்பாற்றியபடி செய்யப்படும் போது அதற்கு இன்னும் ஒரு தனி மதிப்பு இருக்கிறது. அரசியல் வேறுபாடுகள் இருக்கட்டும், கருத்து வேறுபாடுகள் இருக்கட்டும், விமர்சனங்கள் இருக்கட்டும், ஆனால் மனிதநேய செயல்களை பற்றி பேசும்போது நாம் உண்மையான அனுபவங்களையும் கேட்க வேண்டும். பதிவு செய்யப்படாத பல நல்ல செயல்கள் பலருடைய வாழ்க்கையில் அமைதியாக நடந்து கொண்டே தான் இருக்கின்றன. அவற்றில் எது உண்மை, எது மிகைப்படுத்தப்பட்டது, எது சரிபார்க்கப்பட வேண்டியது என்பதை தாண்டி நமக்கு நேரடியாக கிடைக்கும் அனுபவங்களை பொறுப்புடன் பதிவு செய்வது நம்முடைய கடமை. ஒரு பாய் விற்க வந்த ஒரு உழைப்பாளி தன்னுடைய பிள்ளைகளின் கல்லூரி கட்டணம் பற்றி சொல்லும்போது அவருடைய குரலில் இருந்த நம்பிக்கைதான் இந்த கதையின் முக்கியமான பகுதி. அந்த குழந்தையின் கல்வி தொடரட்டும், அந்த குடும்பத்தின் வாழ்க்கை முன்னேறட்டும், உதவி செய்யும் மனம் கொண்டவர்கள் இன்னும் அதிகமாக உருவாகட்டும். அதுதான் இந்த சம்பவம் நமக்கு கற்றுக் கொடுக்கும் மிகப்பெரிய செய்தி. அரசியல் என்பது வெறும் பதவிக்கான பயணம் அல்ல. மக்களின் பிரச்சனைகளை புரிந்து கொள்வதும், தேவைப்படும் நேரத்தில் மனிதனாக ஒருவருக்கு துணை நிற்பதும், அதுவும் அரசியல் வாழ்க்கையின் ஒரு முக்கியமான மனிதநேய பக்கமாக இருக்க முடியும். நாங்கள் கேட்ட இந்த ஒரு சம்பவம் அப்படிப்பட்ட ஒரு மனிதநேய பக்கத்தை பற்றி சிந்தித்து வைத்திருக்கிறது. இது போன்ற உதவிகளை பெற்றவர்கள் தங்களுடைய அனுபவங்களை நேர்மையாக பகிரும்போது ஒரு அரசியல் தலைவரின் வாழ்க்கையின் இன்னொரு முகத்தையும் மக்கள் அறிந்து கொள்ள முடியும். ஒரு உதவி ஒரு குடும்பத்தின் வாழ்க்கையை மாற்றலாம். ஒரு கல்வி கட்டணம் ஒரு மாணவனின் எதிர்காலத்தை மாற்றலாம். ஒரு மனிதநேய கரம் ஒரு குடும்பத்தின் நம்பிக்கையை காப்பாற்றலாம். அதுதான் இந்த கதையின் மையம். அரசியலுக்கு அப்பால் மனிதநேயம் இருக்க வேண்டும். அதிகாரத்திற்கு அப்பால் அக்கறை இருக்க வேண்டும். பேச்சுக்கு அப்பால் செயல் இருக்க வேண்டும். நாங்கள் கேட்ட இந்த சம்பவம் உண்மையிலேயே அப்படிப்பட்ட ஒரு கேள்வியை நம்மிடம் எழுப்புகிறது. நாம் ஒருவருக்கு உதவ முடியாத போதும் பரவாயில்லை, உதவி செய்ய முடிந்த போது அதை செய்யும் மனம் நம்மிடம் இருக்கிறதா? அந்த கேள்வியோடு இந்த பதிவை முடிப்போம். எனவே இந்த உதவிகளை இன்றும் கடலூர் மாவட்டம் மற்றும் தமிழகமெங்கும் தன்னை நம்பி வந்த கட்சி உறவுகளுக்கும் அனைவருக்கும் இன்றும் செய்து வருகிறார். ஆனால் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் நிறுவனத் தலைவர் அவர்கள் தங்களுடைய தொண்டர்களின் பிள்ளைகளுக்கும் தன்னை நாடி வருபவர்களுக்கும் தன்னால் ஆன உதவிகளை, பண உதவிகளையும் பொருள் உதவிகளையும் செய்து கொண்டுதான் இருக்கிறார் என்பதனை கடலூர் மாவட்டத்தில் கேட்டால் அனைவரும் அதை சொல்வார்கள். ஆனால் அதைப்போல அரசியலில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் தலைவர்கள் தங்கள் வாழ்வில் கடைபிடிக்கிறார்களா என்று முத்தமிழர் வேல்முருகன், தமிழக வாழ்வுரிமை கட்சியின் நிறுவனத் தலைவர் அவர்களின் புகழ் ஓங்குக. அவர்களுடைய உதவிகளும் தொடரட்டும். மாணவர்களின் எதிர்காலம் சிறக்கட்டும். உங்கள் வேட்டை தமிழ்.